ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஊட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு தான் நாம் போயிட்டுருக்கோம். அவலாஞ்சின்னு சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு ஏரியை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இந்த சாலை ரொம்ப குறுகலாகவும் இயற்கை வளம் நிறைஞ்சதாகவும் அழகிய மரங்களும் நிழலும் கொண்டதாகவும் இருக்குது. சுற்றியுள்ள காடுகளில் பல வனவிலங்குகளை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பகுதிக்கு தான் இன்னைக்கு நாம போயிட்டு இருக்கோம். போகும் வழியெல்லாம் இயற்கை நம்மளை மெய் சிலிர்க்க வைக்கிறது. இந்த இடத்துக்கு பேரு அவலாஞ்சி. இந்த அவலாஞ்சில அழகான ஒரு ஏரி இருக்கு. இந்த ஏரியில மீன் பிடிக்கவும் செய்யலாம். அது பிடிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் கூட பக்கத்துல நமக்கு கிடைக்குது. இந்த அவலாஞ்சி ஏரிக்கு நீங்க போகணும்னா ஊட்டியிலிருந்து 28 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணி வேண்டியது இருக்கும். இதுக்கு அவலாஞ்சி அப்படின்னு பேர் எப்படி வந்துச்சுன்னா 1800களில் நடந்த மிகப்பெரிய நிலச்சரிவு தான் இதுக்கு காரணம். இதனால இந்த பகுதியை பனிச்சரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தமுள்ள ஒரு பேராட்டு அவலாஞ்சி அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்துல அவலாஞ்சி ஏரி ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு. பல மலைகளை கடந்து நாம அந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். டிரைவிங்ல நல்ல ஸ்கில்டு பீப்புள்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கு டிரைவ் பண்றத ரொம்பவே விரும்புவாங்க. சரியான கியர்களை சரியான நேரத்தில் பயன்படுத்தி இந்த மாதிரி மலைகளில் பயணிக்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் மலைப்பகுதிகளில் தான் டிரைவிங்ல நிறைய பிரச்சனைகளை பண்றாங்க. பல ஆக்சிடென்ட்கள் இந்த பகுதிகளில் நடக்கிறது. அதனால இந்த பகுதிக்கு போகும்போது உங்க நல்ல ஒரு டிரைவரை நீங்க கூட்டிட்டு போறது முக்கியமானதா இருக்கு. நீங்க ஒரு நல்ல டிரைவர்னா கண்டிப்பா இந்த இடத்த நீங்க போய் பார்க்கணும். போகும் வழியெல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு செல்லக்கூடிய பாதை மலை பகுதிகளை சுற்றி சுற்றி இறங்கவும் ஏறவும் செய்யக்கூடிய பாதையா இருக்கிறது. அதனால டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஊட்டிக்கு வந்தீங்கன்னா இந்த ஏரியை நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. அங்க போன உடனே நம்ம அந்த ஏரி போறக்கூடிய வழியில ஒரு பைனிஸ் மரங்கள் நிறைந்த ஒரு சோலையை நீங்க பார்க்கலாம். இந்த சோலையை கடந்துதான் நீங்க அந்த ஏரிக்கு போகணும். இப்ப நம்ம அந்த ஏரிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏரிக்கு பக்கத்திலே வந்துட்டோம். இயற்கையை விரும்புறவங்க இந்த மாதிரி சுற்றுலா தலங்களை தேர்ந்தெடுக்கிறது முக்கியமா இருக்குது. இயற்கையை விரும்பாதவங்க யாரும் இருக்க முடியாது. இந்த இயற்கையை ரசிக்க விரும்புறவங்க எல்லாம் ஊட்டிக்கு வரும்போது இதை ஒரு சுற்றுலா தலமா நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். இந்த சுற்றுலா தலத்துல நீங்க சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும். காரணம் என்னன்னா இந்த சுற்றுலா தலத்தை சுற்றிலுமே காடுகள் தான் இருக்கு. இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கண்ட்ரோல் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் நம்ம போறதுக்கு அனுமதி கிடையாது.
இங்க வரக்கூடியவங்க இந்த ஏரியை தான் மெயினாக பார்ப்பாங்க. அதில் மீன் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்குள்ள உபகரணங்கள் கிடைக்கிறதுனால மீன் பிடிச்சு தங்களுடைய அந்த இன்ப சுற்றுலாவை சந்தோஷமா மாற்றுவாங்க. நாங்கள் இந்த சுற்றுலாவுக்கு வந்த நேரம் மழை இல்லாதனால வறண்டு கிடக்கு. நீர்நிலைகள் எல்லாம் தண்ணீர் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஆறு வந்து ஓடையா மாறி கொஞ்சமா தண்ணி போயிட்டு இருக்கு. ஏரியில தண்ணி ரொம்ப கம்மியாவே இருக்கு. இருந்தாலும் அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு அழகா தான் இருக்கு. மலையில இருந்து ஒழுகி வரக்கூடிய தண்ணியில நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த இடத்துல போய் அந்த இயற்கை ரசிக்க தொடங்குறோம். இந்த தண்ணி தான் நேரா ஏரிக்கு போகுது. இங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்து நம்ம போகணும்னா அந்த ஏரியை போய் அடையலாம். தண்ணீர் நிறைய இருக்கக்கூடிய டைம்ல நீங்க வந்தீங்கன்னா படகு சவாரியும் செய்யலாம். நிறைய பேர் இந்த பக்கத்திலேயே கூடாரங்களை அமைச்சு தங்கமும் செய்யறாங்க. ஆனா இங்க குளிக்க முடியாது. காரணம் தண்ணி ரொம்ப சில்னஸா இருக்கும். கை காலெல்லாம் மரத்து போகும். அதனால இங்க குளிக்க முடியாது. கை கால்களை நனைக்கலாம். அந்த இயற்கையோடு சேர்ந்து ஒரு பயணத்தை மட்டும் செய்ய முடியும். இந்த இடத்துல ரொம்ப சுத்தமான தண்ணீர் ஓடிட்டு இருக்கு. காட்டு மிருகங்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பிளேஸை செலக்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் இங்க ட்ரெக்கிங் போகலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கான எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்து தராங்க. அவங்களே உங்களை அந்த வாகனத்தில் ஏற்றி காற்றினுடைய உள்பகுதிகளை கூட்டிட்டு போய் அரிய வகை மிருகங்களை, வன விலங்குகளை உங்களுக்கு காட்டுவாங்க. இந்த ஏரி தண்ணீர் இல்லாதனால மிகவும் குறைவான தண்ணியோடு காணப்படுது. நல்ல மழை இருக்கும்போது வந்தீங்கன்னா இது பெரிய ஒரு ஏரியாவே காட்சியளிக்கும். இந்த மாதிரி சுற்றுலாவை நீங்க விரும்புறவங்க கண்டிப்பா இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்க. நல்ல டிரைவரை கூப்பிட்டு வாங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.